உலகத்திலேயே அதிகமான பேஷண்ட்ஸ் கழுத்து வலி பேஷண்ட்ஸ் தாங்க. உலகத்திலேயே அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி கழுத்து வலி பேஷண்ட்ஸ் தான், ஸ்பைனல் கார்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் இன்னைக்கு நிறையா டிபார்ட்மெண்ட்டுக்கு பேஷண்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்க பேஷண்ட்டு. ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்த ஸ்ட்ரெயின் தான், அதுலேயும் சர்வைக்கல் தான் அதிகம். சர்வைக்கல் பேஷண்ட்ஸ் தான் கொஞ்சம் பேர் பிரிஞ்சு ஹார்ட்டுன்னு நினச்சி அந்த பக்கம் போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் பிரிஞ்சு மூளைன்னு நினச்சி அந்த பக்கம் போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் பிரிஞ்சு கண்ணுன்னு போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் பல்லு, கொஞ்சம் பேர் தாடை, கொஞ்சம் பேர் ஏதோ தொண்டையில் ஏதோ வந்துருச்சு, கொஞ்சம் பேர் கார்சினோமா கேன்சர், கொஞ்சம் பேர் என்னமோ லிம்ஃபேட்டிக்லேருந்து நோட்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கணும், நிறைய பேர் என்னமோ பிரெஸ்ட்டில் ஏதோ கட்டி வந்துருச்சு, இல்லை பிரெஸ்ட்டில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இந்த மாதிரி போயிடுறாங்க. இதே மாதிரியே மாறி மாறி நிறைய பேர் 30-40 இசிஜி எக்கோ ட்ரெட்மில் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நிறைய பேர் சைக்காட்ரி பேஷண்ட் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஏன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஈஸியாக சரியாகிற ஒரு நோய். தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிற எந்த சிம்டம் இருந்தாலும் சர்வைக்கல்னு முடிவு பண்ணி அதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டானவங்க கிட்ட நீங்கள் எக்ஸசைஸ் தெரிஞ்சு பண்ணி க்யூர் கண்டிப்பாக ஆகிடும். அது தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரபுளை வேறு ட்ரபுள்னு இஎன்டின்னு நினச்சிட்டு போகிறது இது மாதிரிலாம் இருக்கீங்க. ஏன்னா இந்த சர்வைக்கலோட சிம்டம் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வெவ்வேறு ட்ரபுளை கொடுக்கறதுனால நீங்கள் இமேஜின் பண்ணி இங்கிருந்து தான் வருதுங்கிறத உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, சொன்னாலும் நம்புறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் நம்பி தான் ஆகணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. சர்வைக்கல் என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்க முடியும்னா, சர்வைக்கலில் ஒரு நோய்ங்கிறப்போ நெஞ்சில் கண்டிப்பாக வலி கொடுக்க முடியும், பால்பிட்டேஷன் படபடப்பு கொடுக்க முடியும், டெண்டர்னஸ் அமுத்துனா வலி கொடுக்க முடியும், செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ, இந்த ரிப்ஸில் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் பெயின் கொடுக்க முடியும், ஸ்டர்னமில் அண்டர் த செஸ்ட் ஆர் பிரெஸ்ட்டில் வலி கொடுக்க முடியும், கையில் கரண்ட் ஊற மாதிரி பண்ண முடியும், கை விரல் மரமரப்பு, இங்கே ஸ்டெனோகோலோமாஸ்டைட் ட்ரபீசியஸில் வலி, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், கண்ணு மயமயன் இருக்கிறது, ஒரு பக்கம் தலைவலி, தாடையில் வலி, முஞ்சில் வலி, இல்லைன்னா பல்லில் சம்டைம்ஸ் வலி, டயர்டாக இருக்கிறது, காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இம்பேலன்ஸு, அப்புறம் ஒரு பக்கம் திரும்பினா அப்படியே சுற்றுற மாதிரி ஆயிடுது, இருட்டுற மாதிரி ஆயிடுது, அதுக்கப்புறம் ஒரு சைடே வலிக்கிற மாதிரி இருக்கிறது, கால் விரல் மரமரப்பு, ஸ்பைனல் கார்டு பூரா வலி, குத்துறது, எரியறது, இல்லை ஈவன் இடுப்பில் காலில் எல்லாம் வர்றது, அந்த ஸ்பைனல் கார்டோட தொடர்ச்சி லம்பாரில் பிரச்சனை வந்திருக்கும், சயாட்டிக்கா வந்திருக்கும். இதெல்லாம் இதால் கொடுக்க முடியுமா? இந்த இடத்துல கட்டானா 2 கை 2 கால் வராது, யூரின் டாய்லெட் போகிறதே தெரியாது, மோட்டார் அண்ட் சென்சரி அஃபெக்ட் ஆகும். கட்டானா ஆகிறது, ஒரு எலும்பு தேஞ்சு போய் நரம்பு அழுத்துனா ஆகாதா, ஜவ்வு வீங்கினா ஆகாதா? இந்த ட்ரபுள் எல்லாம் ஸ்பைனல் கார்டுனால கொடுக்க முடியும். இதைத்தான் நீங்கள் பிரித்து நெஞ்சு வலிக்கிறப்போ இதே டாக்டர்கிட்டையும், தலை வலிக்கிறப்போ மூளை ஸ்பெஷலிஸ்ட்டையும், இல்லை கையில் கரண்ட் ஊற மாதிரி இருக்கிறப்போ இது ஏதோ நம்மளை சைக்காட்ரி ட்ரபுள்னு சொல்லி சைக்காட்ரிக்கிட்டையும் போயிடுறீங்க. அப்படி போகாதீங்க. இது உண்மையான நோய். இது எக்ஸசைஸில் சரியாகிற நோய். இது கழுத்தெலும்பு தேஞ்சு போய் ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால வர்றது. சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கோஜெனிக் பெயின், சர்வைக்கல் ரேடிகுலோபதி, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஸ், டிஸ்புரோட்ரூஷன், டிஸ்புலாப்ஸ், பிரேக்கியல் நியூரல்ஜியா, இதனால தான் இப்படி எல்லாம் வருதுங்க. இந்த நோய்க்கு எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற நோய். இன்னைக்கு ஒரு 4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 1 ரொட்டேஷன் கிளாக்வைஸ், 2 ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ், 3 ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ், எல்லாமே 7 தடவை, 4 எலிவேஷன் 10 கவுண்ட்ஸ், ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ், 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 4 எக்ஸசைஸை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இது டோட்டல் க்யூருக்கு சொல்லலை, நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் செஞ்சால் தான் க்யூர் ஆகும். இந்த சர்வைக்கலை வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உலகத்தில் நிறைய நாட்டிலேருந்து வர்றாங்க. யூஎஸ்லேருந்து டெய்லி 10-15 பேராச்சும் வருவாங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க நாட்டில் உட்காந்துக்குவாங்க. டெய்லி காலையில் 6 மணிக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். நைட்டு 10க்கு தான் க்ளோஸ் பண்ணுறேன். 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு நடக்குது. என்கிட்ட நிறையா ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் டாக்டர்ஸு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிறையா பிரேக் அவுட் ரூம்ஸ் எல்லாம் வச்சு அதில் கரெக்டாக கிளாஸஸ் எடுக்கிறோம். வீட்டில் இருந்தபடியே க்யூர் ஆகிக்கலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், கேரண்டீட் ரிசல்ட் இருக்கும். அப்படி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் கன்சல்டேஷனுக்கு. அண்டு ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.